நம்ம வாழ்க்கையில நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் மதிப்பை உணர்தல். அது எதுவா வேணா இருக்கட்டும். அது அதனுடைய அருமை பெருமை தெரிஞ்சு அந்த மதிப்பை, அதன் மீதான மதிப்பை நம்ம உணரும் போதுதான் அதை நம்மளால தக்க வச்சுக்க முடியும். அது இன்னும் இன்னும் அதிகரிச்சுட்டே இருக்கும். அதனுடைய சக்தி வெளிப்படும், அதனுடைய மகிமை வெளிப்படும். இப்போ ஒரு வைரமே கிடைக்குது நம்ம கையில, நல்லா ஒரு கோஹினூர் வைரம், விலை மதிப்பே இல்லாத வைரம் கிடைக்குது அப்படின்னா, அதை மதிப்பை உணரல அப்படின்னா என்ன ஆகும்? அது என்னமோ ஒரு அழகா கல் இருக்கே அப்படின்னு பார்ப்போம், கொஞ்ச நேரம் ரசிப்போம், கொஞ்ச நேரம் விளையாடுவோம், அப்புறம் அதை தூக்கி ஓரமா போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம். ஆனா எப்போ அதனுடைய மதிப்பு உணர்றோமோ, எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் யாருக்குமே கிடைக்காத ஒண்ணு, அவ்வளோ விலை மதிப்பே இல்லாத ஒண்ணு அப்படின்னு உணரும் போதுதான் அதை போற்றி பாதுகாத்து பத்திரமா வச்சுக்கும் இல்லையா? ஸோ மதிப்பை உணர்றது அப்படிங்கிறது தான் எல்லாமே. அது நம்ம கையில எவ்வளோ பெரிய பொக்கிஷம் கிடைச்சாலும் சரி, மதிப்பை உணரலைன்னா அதுக்கு வேல்யூவே கிடையாது. ஸோ ரொம்ப முக்கியம். இங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில பார்த்தீங்கன்னா, இந்த மகான்கள் அருளாளர்கள்லாம் இறைவனை போற்றி போற்றி புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன் இறைவனுக்கு இந்த புகழ வேணுமா என்ன? அதுக்காக காத்திருக்காரா என்ன? இல்லவே இல்லை. இப்போ அந்த ஏன் அப்படின்னா, எனக்கு கிடைச்ச இறைவன் எவ்வளோ பெரிய பொக்கிஷம் அப்படின்னு அவங்க அந்த மதிப்பை உணர்றாங்க. ஸோ அப்படி மதிப்பை உணரும் போதுதான் அது இன்னும் இன்னும் பல மடங்கு அதிகரிச்சுட்டே இருக்கும். ஸோ கடவுளையே அடையணும்னா கூட அதுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன் மதிப்பை உணர்தல்.